ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் டிவிகே ஃபேன்ஸ், அதாவது ஜோசப் விஜய் அவர்களோட விஜயோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் இந்த வீடியோ முக்கியமாக நான் மேக் பண்ணதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, டிவிக்கு விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, முதல்ல நான் அதாவது விஜயோட ஆடியன்ஸ்ட்டு, அதாவது நானே டிவிக்கு தான் ஓட்டு போட்டேன். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, டிவிக்கோட ஆடியன்ஸ்ட்டு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா வந்து 108 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி வெறும் 10 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் போதும், எல்லா இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற நிலுவையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சியுமே சப்போர்ட் பண்ணல. ஸோ ஃபைனலாக அப்படி இப்படின்னு வந்து எல்லாருமே ஒன்றா கூட்டணி வச்சு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 112 இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃபில் பண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராகவே பதவி ஏற்றுட்டாங்க. பட் இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ விஜய் அண்ணா வந்து ஜஸ்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே 50லேருந்து 60 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் இருந்தவங்க, ஜஸ்ட் விஜய் அண்ணா வெறும் 2 வருஷம் வந்து இவ்வளோ பெரிய கின்னஸ் ரெக்கார்டை உடச்சிட்டாரு அப்படிங்கிறத சொல்ல முடியும். பட் அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக சமூக வலைதளங்களில் ஏற்படுற கான்ட்ரவர்சி இப்போ பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ விஜய் அண்ணா வந்து சிஎம் ஆன உடனே வரிசையாக முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா கிட்ட பார்த்துருப்பாங்க. அது அன்எக்ஸ்பெக்டட் தான் சொல்ல முடியும். ஏன்னா விஜய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் சாரை பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்திருப்பாங்க. அவங்கள ஒரு ஹக் பண்ணிட்டு தான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஸ்டாருக்கு உள்ளே போய் பார்ப்பாங்க. பட் ஸ்டாலின் ஐயாவை பார்க்கும்போது ஸ்டாலின் ஐயா கிட்ட ஒரு ஹக் பண்ணும்போது ஸ்டாலின் சார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, விஜயோட கையை பிடிச்சிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஸ்டாரே வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட கையை பிடிச்சிட்டு உள்ளே வருவார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, சீமான் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் அண்ணா வந்து போவார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ டிவிகேக்கும் ஸோ என்டிகேக்கும் சண்டை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இவங்க 2 பேருக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை கூட்டங்கிறது, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாதது சொல்லி திட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிவிகேக்கும் என்டிகே தான் ஃபைட்டுங்கிறது அதிகமாக வந்துச்சு. பட் அந்த நேரத்தில் விஜய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா மனசில் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல், கள்ள கபடம் எதுவுமே இல்லாமல், பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற ஒரு வார்த்தைக்கு சமமாக ஒரு வார்த்தையை பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சிஎம் ஆன உடனே சீமான் வீட்டுக்கு போயிருப்பாங்க. அது எப்படி போயிருப்பாங்க, காரை விட்டு இறங்கின உடனே டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சீமான் அண்ணன் ஆப்போசிட்டில் இருக்கார் அப்படின்னா, விஜய் அண்ணா வந்து போனோடனே பக்கத்தில் கை வைக்கல. விஜய் அண்ணா காரை விட்டு இறங்கின உடனே சீமான் அண்ணனை பார்த்துட்டு இங்கே காரை திறந்த உடனே கையை எடுத்து கூப்பிட்டு இப்படியே சிரிச்சுட்டு போயிட்டு அப்படி சீமான் அண்ணன்ட்ட வணக்கம் சொல்லியிருப்பார். அதுக்கு சீமான் அண்ணனும் ஹக் பண்ணிவிட்டு வா தம்பி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரெஸ்பெக்டாக சொல்லியிருப்பாங்க. பட் அப்போ இல்லை, நான் இந்த டிவிகே ஆடியன்ஸ், அதாவது விஜயோட ஃபேன்ஸ் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஸோ சீமான் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா போனது வந்து எக்ஸ்பெக்டடா இல்லை அன்எக்ஸ்பெக்டடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து சீமான் அண்ணாவுக்காக இருக்கட்டும் சரி, ஆடியன்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது அன்எக்ஸ்பெக்டட் தான் சொல்ல முடியும். ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ 2 பேருக்கும் ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு என்ட்ரியை கொடுத்து தரமான செய்கையை கொடுத்துருப்பாரு அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் விஜய் அண்ணா இப்போ இந்த பண்ண சம்பவம் வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, விஜய் அண்ணா வந்து இந்த மாதிரி நிறைய பேரை மீட் பண்ணது ஸோ நல்லதா இல்லை இவங்க வந்து எதுக்காக பற்றி எல்லாரையும் பார்த்துருப்பாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. ஸோ அதுக்கு உண்டான ஒரு ரீசனே நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா தரமாக இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.